ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் 2 நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், அன்ஃபேமிலி வச்சு அவன் டபுள்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கரெக்டாக இன்றைக்கி நேற்று எதிர்பார்த்து இன்றைக்கி டபுள்ஸ் போட்டான், பரவாயில்ல. இப்போ 220 அப்படின்னு இருக்குது. இப்போ 220னா ஒன்று அவன் ரெண்டோட ஃபேமிலி டச் பண்ணால் 8 அல்லது 5 உள்ளே கொடுத்தே ஆகணும். இல்லை திரும்பவும் ஜீரோவோட டச் நம்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே 7 அல்லது 4 அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரணும் ஆட்டோமேட்டிக்காக கேம்குள்ளே. இப்போ எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மற்ற போர்டெலாம் கொஞ்சம் ரூட் இல்லை, அந்த சி போர்டுக்கு மட்டும் ஒரு ரூட் இருக்குது. அதனால் சி போர்டு மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்ன நண்பர்கள்லாம் வரும் அப்படின்ட்டு. உங்களுக்கு எது வேணுமோ அது தாராளமாக எடுத்துக்கு. ஏன்னா அதுக்கு டேரக்ட்லேயும் பார்க்குற மாதிரி இருக்குது, ரிவர்ஸ்லேயும் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த கான்செப்டில் பார்க்குறப்ப சீபோர்ட் ரூட் அப்படின்னு இங்கே பிடிச்சிக்கலாம். ஐயோ, மார்க்கிங் மாற்றலையா? ஓகே, சீபோர்ட் ரூட் அப்படின்னு இங்கே பிடிக்கலாம். கரெக்டாக இப்படி பார்க்கணும். இந்த ரூட்டில் பிடிச்சோம்னா என்ன இருக்குன்னா, மேலே 163 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து கீழே ஒன்று இருக்குன்னா 7க்கு ஆப்போசிட் 2 அப்படின்னு வச்சுருக்கான். 163னா 173 அப்படின்னு சீபோர்டில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா என்னன்னு கேட்டினா 163 174. ஏன்னா ப்ளஸ் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு 4ஆம் நம்பர் போயிடும். இந்த 4ஆம் நம்பர் ஏன் நான் ரூட் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அதோட ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸில் இருக்கீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா 75ன்னு இருக்கும். அப்போ 124 அப்படின்னு நீங்கள் வச்சா திருப்பி பார்க்குறப்ப 125 ஆட்டோமேட்டிக்காக வந்ததா? அந்த 7ஆம் நம்பர் பவரில் போய் நிற்குதா? 163 174 இந்த ஸ்ட்ரைட்டு ஒரே இதில் திருப்பி பார்க்குறப்ப ஒரு 124 ஒரு 125ன்னு கொடுக்கலாம். அப்போது ஒரு 4ஆம் நம்பருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். இந்த கான்செப்டில் மேட்ச் பண்ணுறப்ப 4 வருது. ஓகேயா? இப்போ இதே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே 12 இருக்குது, மேலே அந்த 3ஆம் நம்பர் ரிவேஸில் கிடக்குது. அப்போ என்ன வரும்? அப்போ ரிவேஸ் பட்டன் இந்த மாதிரியும் திருப்பி யோசிக்கணும். நம்ம எல்லா ஆங்கிளையும் யோசிக்கணும். ஒரே ஆங்கிள் 173 174 அப்படின்னு விட்டோம்னா நம்ம மிஸ் ஆகிடுவோம். திருப்பி பார்த்தா என்ன கான்செப்ட் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ திருப்புறப்ப 120 அப்படின்னு வச்சா தான் அங்கே 131ன்னு மாறும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு 125 அப்படின்னு வச்சா தான் 136 மாறும். ஏன்னா அது ரிவேஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது நான் பார்க்காம விட்டு தான் நிறைய நாள் ஏமாந்துடுறது. டேரக்ட் பேட்டர்ன்லேயே பண்ணணும். எல்லா நாளும் நம்ம நினைக்கிற மாதிரி டேரக்ட் பேட்டர்ன்லேயே எல்லா போர்டும் உட்காராது. இந்த போர்டு விஷயம் அப்படிங்கிற பொறுத்தலுக்கு ரொம்ப கவனமாக பார்க்கணும். கொஞ்சம் ஏமாற்றோம்னா அந்த போர்டு அவுட் ஆகிடும். ஏன்னா ஒரு சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங் பண்ணுறோம், அதுவும் சி போர்டையும் ஸ்ட்ராங் பண்ணோம்னா எவ்வளவு ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யோசிக்கணும். ஒரு போர்டுக்கு 4 நம்பர் கண்டிப்பாக வரும். டேரக்ட், ரிவர்ஸ், மைனஸ், ப்ளஸ் இந்த கான்செப்டில் நிறைய வரும். அப்போ நம்ம எடுக்கிற அடிப்படை ஆரம்ப புள்ளி சீபோர்ட் சரியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஏசிபிசி கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும், மிஸ் ஆகாது. ஆனால் நம்ம சீபோர்ட் தப்பாக எடுத்துட்டோம், கேம் வாஷ் அவுட் அன்றைக்கி. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ராங்காக வர அன்றைக்கி அது தகுந்த மாதிரி ஏபிபிசி ஏசிபின்னு கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு வின்னிங் மிஸ் ஆகாது. ஒரு 6 கிடச்சிரும். ஆக்சுவலாக இப்போ ஜீரோவோட டச் நம்பர் 47 அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறப்ப, அப்போ இந்த ஃபேமிலியை டச் பண்ணால் 4 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஆகுது. ரெண்டோட ஃபேமிலி டச் நம்பரும் 3 8 அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வேறு ரூட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீபோர்டில் அதிகமாக ஆனால் கரெக்டாக வந்துச்சுன்னா என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்காக 4ஆம் நம்பர் தான் வரணும். இதுதான் ஒரிஜினல் பட்டன். ஏன்னா 63 74 மேலே திருப்பி ரிவர்ஸில் இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு 24 25 இருக்கிறப்ப சீபோர்டில் நான் அன்றைக்கி எடுக்கிற கெஸிங் 4ஆம் நம்பர் வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எது வருதோ எடுத்துக்கோங்க. ஓகேயா? வேறு மற்ற போர்ட்ஸ்லாம் ரூட்டு இருக்கா? இதே ரிவர்ஸ் பட்டனு. ஏன்னா 3 தூக்கி திருப்பி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேட்டர்ன். அது என்ன டேரக்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு நம்பர் எடுத்துடலாம். ஆனால் ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் நீங்கள். ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேட்டர்ன். இதை உங்களுக்கு தனித்தனியாக போடுறேன், அப்போ தான் புரியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கு கொடுத்து நீங்கள் குழம்பிடுவீங்க.
இப்போ மேலே 966 அப்படின்னு ஏறியிருக்கா, கீழே அதுக்கு ஆப்போசிட் அதே கான்செப்டில் 2ஆம் நம்பர் தான் வச்சுருக்கேன். இப்போ 966 அப்படின்னாக்கும் கீழே இறங்குறப்ப ஒன்று 976 அப்படின்னு வரணும், இல்லைன்னா 927 66 27 அப்படிங்கிறப்ப அந்த 7ஆம் நம்பர் இங்கே பவரில் இருக்குது உங்களுக்கு. அதனால் பிபோர்டில் ஒரு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேயா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும், கணக்கில் இருந்தால் எடுத்துக்கு. இந்த பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேஸ்ட் பேட்டர்ன். இப்போ 943 அப்படின்ட்டு கீழே 2ஆம் நம்பர் இருக்குது. அந்த இடத்துல அந்த 34 திருப்பி பார்த்தோம்னா அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போடுவதில் தான் நம்ம ரொம்ப டைம் எடுத்து திங்க் பண்ணி கொண்டு வர்றது. இப்போ ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோம்னாக்கும் எவ்வளோ டைம் நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு துளி மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் வின்னிங் அவுட் ஆகிடும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் இழுக்க முடியுமோ பொறுமையாக பார்த்து. ஏன் இந்த லேட்டாக கொடுக்குறேன்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 மணிக்கே ஆக்கிடுவேன். ஒரு நம்பர் எடுத்து இதை ஃபைலை பார்த்து ட்ரிக்கை பார்த்து, ஐயோ எவ்வளோ வேலை இருக்குதுல்ல. இது ரிவர்ஸ் பட்டனில் அடித்தா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி அந்த டேரக்ட் பேட்டர்னில் 7 வந்துருச்சு. இந்த பேட்டர்னில் 5 அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 ஏன் சொல்கிறேன்னாக்கும் இந்த ஆங்கிளை பாருங்கள். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த 35 அப்படிங்கிறது வருதா, அப்போ 25 35 திருப்பி பார்க்கணும். ஏன்னா 2ஓட டச் நம்பர் இன்றைக்கி 5 8 ஏதோ ஒன்று உள்ளே வர்றதுக்கு வந்துச்சுன்னா 5ஆம் நம்பர் வந்தால் பிபோர்டில் வர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி ஏ போர்டுக்கு ரூட் இருக்கா, ஏ போர்டுக்கு ரூட்டு இல்லை அவ்வளோவா, எல்லாம் ரிவேர்ஸில் தான் கிடக்குது. ஆமாம், இந்த ஆங்கிளை பிடிச்சாலும் ரிவர்ஸ் பேட்டர்னு எல்லாம் அதே கான்செப்ட் திரும்பி தான் இருக்குது. ரிவர்ஸ் பேட்டர்ன் எடுத்து நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, யாரையும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். டேரக்டில் வருதா அன்றைக்கி பார்த்துக்குவோம். இந்த போர்டு பாக்கியா ஓகேட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ ஆல்ரெடி சீபோர்டை மட்டும் வச்சு சீபோர்டு 4 அப்படின்னு எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, அதை வச்சு நான் இன்றைக்கி ஃபைனல் பண்ணுறேன். நான் எப்படி எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதுக்காட்டி இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியும்ல, அதுக்காட்டி. சரி, நான் ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்றேன். ஓகே, பாய்.